என்னத்தே மர்மோல என் சொக்கார வழியில என் தங்கச்சி மோவலுக்கு மோவா பியாத்திக்கு சடங்குல அன்னைக்கு பத்திரிக்கை வச்சு அன்னைக்கு கூட்டிட்டு போனால மர்மோல போனோம். எனக்கு கையும் காலம் ஒரு மாதிரி சோந்தாப்புல இருக்கு, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. இனி என் மோவலும் சேர்ந்து போயிட்டு வந்துருங்களா? அன்னைக்கு சடங்கு பத்திரிக்கை கொடுக்கும்போது நானும் உங்க பக்கத்துல குத்துக்கல் மாதிரி தான் நின்னுட்டு இருக்கேன். உங்களை மட்டும் தான் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மர்மோல, அதெல்லாம் பார்த்த முடியுமா? அத என்கிட்ட சொல்லியாச்சுல, உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அண்ணி கேக்குறது சரிதானம்மா. ஒரு வாரத்துல பக்கத்துல இருந்து நின்னுட்டு இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்க தானே, அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் பார்த்த முடிய மாட்டி போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். மர்மோல 5000 ரூபாய் இருக்கு, இந்த மொய் எழுதிறேனா? மொய் தரதே எழுதிடுவோம். என்ன நாத்து போமா? என்ன நீ சடங்கு வீட்டுக்கு போகாம இப்படி ஹோட்டலுக்கு கூட்டி வந்திருக்கியா? பிரியாணி வேற ஆர்டர் பண்ணிருக்கியா? அது நமக்கு சுயமரியாதை முக்கியம் இல்லையா? பத்திரிக்கை கொடுக்க வந்தவங்களுக்கு மர்மோனா அந்த அளவுக்கு மட்டமா வச்சு என்னையும் மனசிய நினைச்சாது ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டுருக்காண்டமா. தன்மானங்கிறது ரொம்ப முக்கியம் நாத்து ஒரு மனசுக்கு. மர்மோல சடங்கு வீட்டுல எல்லாரும் என்ன பத்தி விசாரிச்சாவளா? ஆமதி எல்லாரும் உங்களை தான் விசாரிச்சவோ. மொய் தானே எல்லாம் எழுதியாச்சு. பிரியாணி சிக்கனு எல்லாம் நம்ம இஷ்டம் தான், எதுனாலும் வாங்கி தின்னுக்கலாம். நாத்து உன் இஷ்டம் போல அடிச்சுன்னு இருக்கு. போகும்போது அப்படியே கடையில ஆளுக்கு ஒரு சுடிதார் எடுத்துட்டு போயிடலாம் அந்த மொய் படத்துல. சரி அண்ணி, நீங்க செய்யறதுதான் கரெக்ட். அண்ணி நமக்கு சோறு முக்கியம் இல்ல, நமக்கு தன்மானம் தான் முக்கியம். அப்படி போட அரவால இன்னைக்கு தான் கரெக்டா பேசியிருக்க.